ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா? கவாஜா ஐசிசியுடன் உச்சகட்ட மோதல். உலக கிரிக்கெட் நாடுகளை கட்டுப்படுத்தும் அமைப்பாக ஐசிசி இருந்து வருகிறது. அதற்கென்று சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அதை கிரிக்கெட் விளையாடும் அனைத்து நாடுகளும் பின்பற்றி வருகின்றன. சில கிரிக்கெட் விதிகள் இருப்பது போல ஐசிசி அணிகள் மற்றும் வீரர்களுக்கு கிரிக்கெட்டையும் தாண்டி சில விதிகளையும் வைத்திருக்கிறார்கள். அதில் மதம் மற்றும் அரசியல் தொடர்பான விஷயங்களுக்கு அனுமதி இல்லை என்பது ஒன்று. தற்போது இந்த விதியின் அடிப்படையில் தான் ஆஸ்திரேலிய துவக்க ஆட்டக்காரர் உஸ்மான் கவாஜுக்கும் ஐசிசிக்கும் இடையே மிகப்பெரிய உச்சகட்ட மோதல் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் போர் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆலிவ் இலையுடன் கூடிய புறா சின்னத்தை கவாஜா தன்னுடைய காலணியில் பயன்படுத்தி முதல் டெஸ்ட் போட்டியை பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடினார். மேலும் அனைவரும் சமம், சுதந்திரம் என்பது ஒவ்வொருவரின் உரிமை என்கிற வாசகங்களையும் அவர் பொறித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் இதை பயன்படுத்தக்கூடாது என்று ஐசிசி தடை விதித்திருக்கிறது. காரணம், ஐசிசி விதிப்படி மதம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்த இப்படியான அடையாளங்களை எதையும் விளையாட்டில் பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கிறது. ஐசிசியின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்தில் உஸ்மான் கவாஜா இன்கன்சிஸ்டன்ஸ் மற்றும் டபுள் ஸ்டாண்டர்ட் என்ற ஐசிசிக்கு எதிரான தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவின் கேசவ் மகாராஜ் தன்னுடைய பேட்டில் ஓம் என்கிற இந்து மத அடையாளத்தையும், வெஸ்ட் இண்டீஸ் நிக்கோலஸ் பூரன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மார்னஸ் லபுசன் கிறிஸ்துவ மத அடையாளங்களையும் பயன்படுத்தி வருகின்றனர். ஆக இதை மட்டும் அனுமதிக்கும் பொழுது தன்னுடைய செயலை மற்றும் மதம் மற்றும் அரசியல் என்கிற விதியின் அடிப்படையில் ஏன் தடுக்க வேண்டும் என்று உஸ்மான் கவாஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருக்கு ஆஸ்திரேலிய அணியும் உறுதுணையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரர், லெஜண்ட் வீரர் மைக்கேல் ஹோல்டிங், கருப்பின மக்களுக்காக பிளாக் லைவ் மேட்டர் நிகழ்வில் எப்படி எல்லா வீரர்களையும் மண்டியிட்டு தங்கள் ஆதரவை தெரிவிக்க வைத்தது ஐசிசி? அது அரசியல் கிடையாதா? கவாஜாவுக்கு செய்து கொண்டிருப்பது நியாயமற்றது என்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்.